மெஹ்ராப் ஆப்போட குர்ஆன் ஓதுவதற்கான வசதிகளை இப்ப பார்க்கலாம். குர்ஆன் அப்படிங்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணதுமே, உங்களுக்கு சூரா, பேஜ், ஜுஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் காண்பிக்கும். சூராவை கிளிக் பண்ணீங்கன்னா, 114 சூறாக்களின் பெயரோட வரிசை உங்களுக்கு காண்பிக்கும். பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா, குர்ஆன் ஒவ்வொரு பக்கங்களும் வரிசையா உங்களுக்கு காண்பிக்கும். ஜுஸ்வை கிளிக் பண்ணீங்கன்னா, 30 ஜுஸ் இருக்கும். அப்படியே கீழே கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணதும் வேர்ட் பை வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆஃப் செய்வதன் மூலமா ஆல்ரெடி வேர்ட் பை வேர்டா குர்ஆன் வசனங்கள் இருந்துச்சு இல்லையா, இப்போ குர்ஆன் வார்த்தைகளை ஒன்று சேர்த்து படிச்சுக்கலாம். ஃபாண்ட் சைஸும் வசதிக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் மூலமா 56 மொழிகள்ல உங்களுக்கு வேண்டிய மொழியை தேர்ந்தெடுத்து குர்ஆன் ஓதிக்கலாம். முஸ்ஹப் ஆப்ஷன் மூலமா ரியல் கிதாப் போலவே உங்களுக்கு காண்பிக்கும். அதை பார்த்து ஓதிக்கலாம். முஸ்ஹப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு விருப்பமான கிதாப் பேஜை தேர்வு செய்யுங்க. அந்த ஃபார்மட் இப்போ டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதும் இப்போ நீங்க ஒவ்வொரு பேஜா ரீட் பண்ணிக்கலாம். ஓதும் போதே ஏதாவது ஒரு ஆயத்துல நிறுத்தும் போது அந்த ஆயத்தை லாங் பிரஸ் செய்து ஆட் டு லாஸ்ட் ரீட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் லாஸ்ட் ரீட்ல சேவ் ஆயிடும். அடுத்த முறை மெஹ்ராப் ஓபன் பண்ணும்போது லாஸ்ட் ரீடை கிளிக் பண்ணீங்கன்னா நாம கடைசியா படிச்ச அதே பேஜ் ஓபன் ஆகும். கீழே பிளே ஆடியோ அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு விருப்பமான காரிய தேர்வு செஞ்சதும் ஆடியோ டவுன்லோட் ஆகும். முழு குர்ஆனையும் ஆடியோவா கேட்கலாம். இப்போ எனக்கு இது போல கிதாப் ஃபார்மேட் வேணா, வேர்ட் பை வேர்ட் தான் வேணும்னாலும் அதையும் நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.